கோவில் புளியோதரை செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பவுட்ரு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் எள், ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் மிளகு, 6-7 காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் தனியா, கொஞ்சம் கருவேப்பிலை. அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்ச இன்க்ரீடியண்ட் எல்லாம் அதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெய் ஊற்றாமல் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ ஆற வச்சு அதை அரைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பும் நல்லா வறுக்கட்டும். இப்போது 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சத்தூளை. இப்போது புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து திக்காகட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஒரு கட்டி வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ரெடி பண்ணி வச்ச புளிக்குழம்ப 2 கரண்டி ஊற்றிக்கிறேன். அது கூட ரெடி பண்ணி வச்ச பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோவில் புளியோதரை ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் விவி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.